friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான கேக். இதுல வந்து நம்ம என்னலாம் பண்ண போறோம் அப்படினா ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போறோம். ஸ்ட்ராபெரி சிரப் மாதிரி ஒரு சாஸ் மாதிரி பண்ண போறோம். அதுக்கு like we just use the strawberries and some sugar mix it and like that. Like a milkshake, but just use this hand. ஆமா. பத்தியா என்ன நினைப்பாங்க? அதான் எல்லாரும் பார்க்கறாங்க. இந்த பாரு கையும் கலவமா மாட்டிடுவேன். அதுக்கு அப்புறமா ஒரு சிம்பிள் சுகர் சிரப் பண்ண போறோம். அப்புறமா மேல க்ரீம் எல்லாம் வச்சு அப்படியே அடிதூளா பண்ண போறோம். டேய் உனக்கு சரி இடம் மாத்தணும். ஸ்கூல்ல சாட்டப்பில் பண்றீங்களா இப்படிதான் பிளேஸ் மாத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மீதி எல்லாம் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். இது வந்து பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் தான். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இதுல வந்து ஒரு 350 கிராம் ஸ்ட்ராபெரி வச்சேன். மீதி எல்லாம்ங்கடா அது அளந்து பார்த்தா தான் தெரியும் இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு. யார் வயத்துல போச்சுதுன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெண்ணெயை வந்து இதுல மாத்த போறோம். இது வந்து அரை கப் வெண்ணெய், கிட்டத்தட்ட 100 கிராம். வெண்ணெயை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து எடுத்து வெளியே வச்சிடணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். நல்லா அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இதை பீட் பண்ணோம். இல்லைனா வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 3/4 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 100 கிராம் வெண்ணெய்க்கு பதிலாக 50 கிராம் எண்ணெய் 50 கிராம் வெண்ணெய் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம இதில் வந்து 2 முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையை உள்ளே போடணும். இங்கே கை கழுவிட்டு போ. முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம முட்டைக்கு பதில் தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப் தயிர் வந்து கரெக்டாக இருக்கும். மாய்க்கு திருடாதடா. அதுதான் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துற போகிறோம். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன். அப்புறம் வந்து மாவு. இவளுக்கு சலிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது. 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. அப்புறமா இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்க. இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் பால். அரை கப்போட 2 டேபிள் ஸ்பூன் கம்மி, 1/3 கப். இதை வந்து நம்ம ரெகுலர் கேக் மாதிரி நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து சின்னதாக தான் வேணும். கொஞ்சம் சின்ன சைஸில் தான் வேணும். நம்ம வந்து கப்பில் அசம்பிள் பண்ண போகிறதுனால அதனால நான் வந்து ரொம்ப அகலமான இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தோசைக்கல்ல சின்னதாக போட்டு கூட எடுக்கலாம். நமக்கு வந்து பேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக தோசைக்கல்ல போட்டும் எடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரொம்ப அகலமான பேன் தான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து மெல்லிசான லேயர் தான் வேணும். Why is it so flat? இந்த கேக்கை நம்ம கப்பில் வைக்க போகிறதுனால ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். சீக்கிரம் ரெடி ஆயிரும் இந்த கேக். ரொம்ப கேக் பேக் பண்ண வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ், அந்த ஸ்ட்ராபெரி ரிடக்ஷன் பண்ணிடலாம். தருவாங்க இந்தாங்க. தம்பி உட்கார செட்டில் பண்ணிடுவோமா? போங்க உங்கள் இடத்துக்கு போங்க. இதை வந்து சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப அப்படியே பியூரி பண்ணிவிட்டும் நம்ம பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் சங்க்ஸாக சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வைஸ் நல்லாயிருக்கும். மாம்பழம் சீசனில் இருந்துன்னா நம்ம மாம்பழமும் பண்ணலாம், மாம்பழத்தை வச்சும் பண்ணலாம். என்னெல்லாம் பண்ணலாம்? ஆரஞ்சு கொஞ்சம் டவுட் தான். ஆப்பிள் பண்ணலாம், பனானா பண்ணலாம். குக் பண்ண போகிறோம்டா. ஓகே, இதுக்கப்புறமா வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இனி வேக வச்சிட வேண்டியதுதான். வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் அந்த சங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து டேரெக்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இதோட நம்ம திக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. அப்போ தான் வந்து அந்த கேக்கோட அந்த இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்போ ஆஃப் பண்ணிடுவோமா? ஒரு 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரியில் லேசாக ஒரு புளிப்பு இருக்குது. இதுக்கு மேலே சர்க்கரை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, போதும். ரொம்ப சேர்த்தாலும் அப்புறம் அந்த ஸ்ட்ராபெரியோட டேஸ்ட் நமக்கு தெரியாது.
டேஸ்ட் பண்ணி பாரு. ஒரு ஸ்பூன் தா. டேய் டீசெண்டாக சாப்பிட்றா. வீடியோ எடுத்து மோரா. நான் கம்மியாக தான் பண்ணேன். நான் வந்து ஒரு என்னடா உனக்கு அப்புறமா நான் வளர்ந்ததுக்கப்புறமா இல்லை சீனி நிறைய போட்டிருக்கோம். நான் வந்து கம்மியாக தான் பண்ணேன். 1/2 கிலோவில் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் சரி கொஞ்சம் கம்மி பண்ணி 350 கிராம் தான் எடுத்தேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு சிம்பிள் சுகர் சிரப் பண்ண போகிறோம். 1:1 ரேஷியோவில் வச்சுட்டு நம்ம லேஸ் அந்த கேக் மேலே இது பண்ணுவோம்ல, ஸ்ப்ரே பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறமா அந்த சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். கடைசியாக இது மேலே வைக்கிறதுக்கு நம்ம வந்து விப்டு க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பவுடர் பண்ண சர்க்கரை, கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஓவராக பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா வெண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து போதும். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கேக்கும் ரெடியாக இருக்குது. ஆற வச்சுருக்கேன். தெரியும், கேக்கை ஃபஸ்ட்டே எடுத்து என்ன முடிச்சிருப்பான். நான் வந்து ஒரு 14 நிமிஷம் பேக் பண்ணேன். இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடும். நமக்கு வந்து சின்ன சின்ன ரவுண்டாக தான் வேணும். இதே நம்ம வந்து ஷீட் கேக் மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வேறு தான் நினச்சி வச்சுருந்தேன். அதனால நான் அதை பண்ண போகிறேன். சாப்பிட்லாண்டா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த லேயர் வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம். கொஞ்சம் அப்படி நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். படுத்து தூங்கிடுவோமா? மேலே வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சுகர் சிரப். அதுக்கப்புறமா ஒரு லேயர் ஜாம், கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் க்ரீம், மறுபடியும் ஒரு லேயர் கேக், அதுக்கப்புறம் சுகர் சிரப், அப்புறம் மறுபடியும் நம்ம ஜாம், அதுக்கப்புறம் மேலே வந்து க்ரீம். Sugary meal. Like so hard to get out of here. I take the சரி, கொஞ்சம் ஒரு வாய் மட்டும். சரி, சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஸ்ட்ராபெரியில் இதை விட நம்ம இனிப்பு சேர்த்ததோட நல்லா இருக்காது. ஏன்னா லேசாக அந்த ஸ்ட்ராபெரியோட இது வேணும்ல, அதனால் ரொம்ப இனிப்பு தான் நல்லா இருக்காது. என்னடா வேணுமா? போதும். சரி தம்பி, பார்க்க வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. சரிடா. சரி, நம்ம வந்து அந்த கேக் அந்த லேயர்ஸாக அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அதோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம கேக்கை வந்து பேக் தான் பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன பேன் கேக் மாதிரி இந்த சைஸ்க்கு வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டும் எடுக்கலாம். ஏன்னா வந்து சின்ன லேயராக தானே பண்ண போகிறோம். அதனால் ஃபாஸ்ட்டாக பேக் ஆயிரும். அதனால் நம்ம வந்து தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஸ்ட்ராபெரி கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மாம்பழத்துலையும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடயும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரட்டு சிங்கிள்ஸ்னால் கவலையே வேண்டாம். நம்ம 2 இது செஞ்சு நம்ம தனியாகவே சாப்பிட்லாம். எதுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.